ஆனால் ஒரு விஷயம் நல்லா இந்த பிஜேபி கவர்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்கங்க. குஜராத்தை இந்த துவாரகான்னு இருக்குல்ல, இதான் அந்த ஐகானிக் கேட்டு. அங்கே பாங்க என்னங்க இஸ்கான் கேட்டுன்னு போட்டிருக்கு. ஏழு 32 நம்ம ஊர் எப்படி இருக்கும், இந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியலங்க. பார்த்தீங்களா எப்பா ஒரு லேடி ரன்னிங்ல ஏற போயிட்டாங்க. சரி இந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எந்த ஊர்? சென்னை. நானும் சென்னை தான். சென்னையில் கண்டையார்பேட்டைங்களா? நான் போகிற வழியில் கட்டரோட ரோடு நிற்கிறோங்க. இங்கேருந்து எப்படி போகிறதுனா ஏதோ தெரியுது இல்லையா, இந்த பொட்டை காட்டில் இப்போ நடக்க போகிறோம். வாழ்த்துக்கள் பாலா. இங்கே பாருங்க மக்களே, ஊறுவா எல்லாம் ஒன்று ஒன்று ஊர் ஒரு வகை. எல்லாம் எதை சாப்பிட்றது, ஸ்வீட் மாதிரி இருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 95 ருபீஸ்ங்க. நம்ம ஊரில் 101 ரூபாயா, இங்கே 6 ரூபா கம்மியாக இருக்குது. நிறைய பிஜேபி பாய்ஸ் வாட் ஆர் யூ டூயிங்? 2 நாள் ஆகுது. 2 3 4 நாள் ஆகிடுச்சு கிளம்பி. பட் ஆனால் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. அதுக்கே டயர்டாகுது. ரெஸ்ட் எடுக்கணும்ல. இதான் மக்களே கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம இப்படி தான் ஆக்சுவலாக வந்தால் இப்படி தான் மெயின் ரோடு போகணும். இப்படியே வந்து ஒரு திரும்பி இப்படி உள்ளே போனோம்னா கோயில் வந்துடும். அப்படியே வெளில போக வேண்டியதான். அவ்வளோதான். போகிற வழியில் எங்கேயாவது பால் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தான் சாப்பிட்லாம். பிடிச்சி பார்ப்போம். குஜராத்தி பால் ஃபேமஸ் இல்லை, அது சவுத்தில், ஐ மீன் அவங்களோட ரூரல் சைடு. இங்கெல்லாம் கிராமம் தானே, ஸோ இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவன் எங்கேயாச்சும் கிடச்சிச்சுனாலும் மதியம் பார்ப்போம். வாங்க. பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸ்டேஷன் கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்டேஷன் கிட்ட எதுவும் இல்லை, பார்ப்போம். ஏன்னா ஏதாவது கரெக்டாக சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு ரொம்ப ஓவராக போட்டு வயிற்றை லோட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படியே உள்ளே போவோம். இப்படி தான் வந்தோம் நினைக்கிறேன். ஆமாம், இப்படி தான் வந்தோம். இப்படி தான் வந்தோம். வேலை பண்ணோம். நேராக போனோம் மெயின் ரோடு. போனோம். இங்கே வரும் காய்கறிலாம் இருக்குது. முருங்கைக்காய், சோளம், எல்லா காய்கறியும் இருக்குது. கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. நேற்று அம்பேத்கர் ஜெயந்தியில், அதனால் அம்பேத்கர் கட்டை விட்டு பேனர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு தனியாக ஒரு ரீல்ஸே போடலாம் போல, ஒரு வீடியோவே போடலாம் போல துவாரகாவோட ஸ்ட்ரீட். ஆக்சுவலாக நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, போர்பந்தர், அதுக்கப்புறம் வந்து ஆரன் ரொம்ப அடிக்கிறாங்களே, போர்பந்தர், சோம்நாத், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சிட்டியாக பெரிய இதுவாகவே இருக்கும். துவாரகா கொஞ்சம் டெவலப் ஆகாத இதுவாக நினச்சேன். ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக துவாரகா வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. சோம்நாத் ரொம்ப ரொம்ப புவருங்க. சோம்நாத் பக்கத்தில் ஆக்சுவலாக வெராவல்னு ஒரு ஊர் இருக்குது, அது செம்மையாக டெவலப் ஆகிருக்கு. ஆனால் சோம்நாத் சுமாராக தாங்க இருக்குது. வெறும் அந்த கோவில் தான், மற்றபடி அங்கே பெரிய எனக்கு இது இருக்க மாதிரியே எனக்கு தெரில. அந்த வெராவல் சோம்நாத்தும் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போர்பந்தருங்க, பேர் தாங்க பெரிய, எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் அது டவுனு. எவ்வளோ பேர் ஒரு ஒரு மனுஷனால அந்த ஊரே உலகத்துக்கே தெரிஞ்ச ஊருங்க அது. ஆனால் அங்கே நான் பெருசாக ஒன்றும் பார்க்கலங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அந்த சிட்டி ஃபீல் வந்து எஸ் வ்ளாக். कैसे ब्रो? न्यू फोन लिया मैंने। न्यू फोन जी अभी न्यू फोन गुड गुड अभी लिया। थैंक यू ब्रो। थैंक यू. அது புது ஃபோன் வாங்கியிருக்கிறாரா, அதனால் சும்மா வாங்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்னன்னா, இங்கே என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன்னா, போர்பந்தர் இஸ் மோர் ஆஃப் அ டவுன். ஆனால் துவாரகா லிட்ரலி வந்து ஒரு ஒரு நல்ல டெவலப்டு
நம்ம திருச்சி மாதிரின்னு சொல்லலாம். திருச்சி மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரில. பட் கனெக்டிங் டு மெயின் சிட்டிஸ் நிறைய சிட்டிஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா இந்த பிஜேபி கவர்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்கங்க. குஜராத்தை நல்லா டூரிசமுக்கு சூப்பராக கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஹைவே கனெக்டிவிட்டிலாம் சோம்நாத், போர்பந்தர், துவாரகா, பெத்வாரகா எல்லாமே ரோடு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இங்கேருந்து முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துக்குமே ட்ரெயின் இருக்குது. நீங்கள் அகமதாபாத் போகலாம், ராஜ்கோட் வழியாக ஜாம்நகர் வழியாக அகமதாபாத் போகலாம், மும்பை போகலாம். போர்பந்தர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மும்பைக்கே ட்ரெயின் இருக்குது, ராஜஸ்தானுக்கு ட்ரெயின் இருக்குது. வேறு எங்கே போகணும் நீங்கள் இன்னும் நம்ப மாட்டீங்க. நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் இருக்குங்க. நம்ம ஓஹாக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கூட கிளம்பி வரலாம் ஓஹாக்கு. ஸோ அப்போ என்னென்னா அவங்க வந்து டூரிசம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது நம்ம இந்த குஜராத், துவாரகா, சோம்நாத் எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு செம்ம எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இதாங்க அடுத்து பேசிக்கிட்டு மெயின் வந்துட்டோம். அது நடந்து போகலாம். இதே இடத்துல வந்து நின்று தான் நம்ம வந்து நாகேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இப்படியும் போய் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஆனால் நம்ம இப்படி போவோம். இந்த ரோடு கன்றாவையாக இருக்கும். நம்ம இப்படி போனோம்னா நம்ம கொஞ்சம் இப்படி நேராக போனோம்னா இது துவாரகா கோயில், இப்படி நேராக போனோம்னா நாகேஸ்வரர் கோயில். அவ்வளோதாங்க மேட்ரு. ஓகேவா? யாராவது இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெல்கம் டு துவாரகான்னு இருக்குல்ல, இதுதான் அந்த ஐகானிக் கேட்டு. அங்கே என்னங்க இஸ்கான் கேட்டுன்னு போட்டிருக்கு. நானே பார்க்குறேன் இஸ்கான் கேட்டுன்னு போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க துவாரகா கோயில் இருக்குது. இது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு இது இருக்குது, நாகேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. இது அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து துவாரகா இருக்குது. எப்படி இங்கேருந்து எப்படி இங்கே இருக்கும்? இஸ்கான் கேட் எப்படி இங்கே இருக்குது தெரியலையே. இஸ்கான் கேட் என்னன்னு தெரியலையே. ஏன் இங்கே இருக்குன்னு தெரியலையே. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கேப் இப்படி இருக்கா? இஸ்கான் கேட்டால் என்னன்னு சொல்லுங்கள் யாராவது. அவர் இன்னும் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இன்னும் இங்கே நம்ம வந்து ஓகே கேமரா மேப் பார்த்தோன்னா இங்கே தான் மேப் போட்டுருக்கேன்னு பார்க்குறேன். வேறு ரூட் இல்லை. அந்த ரூடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு 1.25 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசாமல் நல்லா இருக்கிற ரோட்லேயே போயிடுவோம். இது ஸ்டேஷன் ரோடா. இங்கேயும் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இப்போ எதுவும் சாப்பிட முடியாதுங்க, வயிறு ஃபுல்லு. நம்ம நடந்த ஸ்டேஷனுக்கே போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு நான் எப்படி அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். மணி இப்போது 7. அங்கே போய் உட்காந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி செம்ம அடைச்சல், நிறையா நடந்துட்டோம். இன்றைக்கி கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்போம். இந்த மாடை பாருங்க, அமைதியாக இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பயங்கர அமைதியாக இருக்குது. ஒரு மாடலாம் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல. இங்கே போர்பந்தரில் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே மூடி இருக்குது 10 மணி வரைக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்படி மக்கள் சாப்பிட்றாங்கன்னே தெரியல எனக்கு. 10 மணி வரைக்குமா ஒரு ரோடு இது மூடி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இது திறந்துருக்குன்னு. அந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, ஹோட்டல் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல. ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடந்து போயிட்டுருக்கோம் ஸ்டேஷனுக்கு. டைம் நிறைய ஆயிடுச்சு. இந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படியே நேராக போனோம்னா ஸ்டேஷன் வந்துடும். இந்த ரோடுக்கு பேரே வந்து ஸ்டேஷன் ரோடாம். வாங்க போவோம். இன்னும் ஒரு 3/4 கிலோமீட்ரு, நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். மொத்தம் 2 கிலோமீட்டருங்க துவாரகா டெம்பிள்லேருந்து. அதான் சொல்கிறேன்ல, வாக்கிங் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபேமிலினா பெஸ்ட் ஃபார் டாக்ஸி ஆர் ஆட்டோ, வாட் எவர், எத்தனை பேரும் அது பொறுத்து. பைக் ரெண்டல் இங்கேயே ஸ்டேஷன்லேயே வந்து கிடைக்குமான்னு தெரில. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நெட்டில். நான் ட்ரையே பண்ணலங்க, அதனால் எனக்கு தெரில. ஸோ நம்மளோட இந்த சவுத் வெஸ்டர்ன் குஜராத் ட்ரிப் இதோட முடியுது. நம்ம இன்னும் கிளம்பலை. ஸோ சுற்றி பார்க்குறது அவ்வளோதான். இன்னும் சின்ன சின்ன கோவில் இருக்குது. பட் முக்கியமான ஃபேமஸான கோவில் 3மே நம்ம கவர் பண்ணிட்டோம். 1 பெத் துவாரகாவில் இருக்கிற துவாரகேஷ் டெம்பிள், 2 ருக்மணி தேவி அந்த கோவில்,
3 நம்மளோட கிருஷ்ணர் கோயிலான மெயின் துவாரகா. இது 3 முடிச்சாச்சுங்க. இது 3 தான் மெயின். இதை தவிர சில பேர் வந்து இது நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் இது 3 கண்டிப்பாக கவர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக கவர் பண்ணி இன்னமும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம அந்த அடுத்த பிளான் வந்து நான் முன்னாடியே போட்டு வரல. லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பிளான் பண்ணதால வந்து ப்ரீ பிளான் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதோட இங்கே டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான் மாறுதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே ஆணி வச்ச மாதிரி கரெக்டாக பிளானில் போயிடலாமான்னு. ஸோ வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருதுங்க, அவைலபிளாக இருந்துருது. நீங்கள் ஏதாவது சிட்டிக்கு இங்கேருந்து நேரம் அகமதாபாத் இல்லை இங்கேருந்து நேரம் ராஜ்கோட்லேருந்து ஏதாவது ஒன்று இங்கேருந்து பாவநகர் நேற்றுலாம் எனக்கு சோம்நாத்லேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. லாஸ்ட் மினிட் சும்மா செக் பண்ணேன், இருந்துச்சு, டிக்கெட் போட்டேன், கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான். நான் உங்களுக்கு இது சொல்லலை. ஆக்சுவலாக சோம்நாத்லேருந்து வேராவலுக்கு வர்றதுக்கான டிக்கெட் நான் சொல்லலை. நான் வந்து 3rd AC தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஸ்லீப்பர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட் 5-6 இருந்துச்சு. சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3rd AC போட்டேன். 665 ரூபா ஆச்சு 3rd ACயில். ஒரு 9 hours ட்ராவலுக்கு 660. நம்ம ஊர் எவ்வளோ கிலோமீட்ரு? அது சேம் 500 கிலோமீட்டர்ஸ், 460 or 500 வச்சுக்கோங்களேன். சென்னை டு கோயம்புத்தூர் நீங்கள் 3rd ACயில் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஆனால் இதே LHPங்க. நீங்கள் நீலகிரிஸில் யோசிச்சு பாருங்கள். சென்னை டு சென்ட்ரலில் போடுறீங்க. அது வந்து ICF கோச்சா, இப்போ வந்து மாற்றிட்டாங்க LHP கோச்சா. ஆனால் முன்னாடி வந்து அது ICF கோச்சா இருந்துச்சு. அப்போது நீங்கள் 3rd ACயில் போட்டிங்க அப்படின்னா 3rd AC எக்கனாமி நான் வந்து 3E போட்டேன், 3rd AC எக்கனாமி போட்டேன். நீங்கள் அது போட்டிங்கனாலே உங்களுக்கு 600 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஸ்லீப்பரே வந்து உங்களுக்கு 400 சில்லரை நினைக்கிறேன், 420 320. ஆனால் இங்கே வந்து அதே 450 to 500 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரெயின் 660 ரூபா எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது? ஜென்ரல் நான் சொல்கிறது, தட்கல் எப்பயும் கூட கிடையாது, ஜென்ரல். என்ன கான்செப்டே எனக்கு புரியலங்க. வாங்க போ. அதாவது ஒரு விஷயம் நல்லா லாஸ்ட் மினிட்ல கூட எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி பேக் பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு. பட் நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு தான் நான் போய் ஆகணும், ஏன்னா எனக்கு அங்கே தான் அடுத்த ஃப்ளைட்டோ ட்ரெயினோ இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம். எனக்கு எங்கேயாவது போகணும், ஒரு முக்கியமான டவுனுக்கு போகணும், அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். ஸோ அதனால வந்து சோம்நாத் டு துவாரகா பை ரோடே வரலாம், அதே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஆனால் நான் வந்து ஏன் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணேன்னா 2 ரீசன். ஒன்று, எனக்கு வந்து ஓவர் நைட் வந்துருச்சு அப்படின்னா நான் இங்கே ஸ்டே பண்ண தேவையில்ல, அங்கே எனக்கு டைம் அண்ட் மணி சேவ் ஆகும். 2வது, நான் எப்படியும் ட்ராவல் பண்ணி ஆகணும். நான் சோம்நாத்லேருந்து துவாரகா வந்தாகணும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ எனக்கு நான் ட்ராவல் பண்ணாமல் இருக்கணும்னா பிரச்சனை கிடையாது, நான் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு நான் எல்லா டிவைஸும் சார்ஜ் பண்ணணும். நான் பஸ்ஸில் போனால் சார்ஜ் போட முடியாது. ஸோ எனக்கு ட்ரெயின்னா நான் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டுக்கலாம், ட்ரெயினில் சார்ஜ் பண்ணலாம். மெயினாக நான் வந்து ஸ்லீப்பர் ப்ரிஃபரும் பண்ணலை. அதுக்கு ரீசன் வந்து இதுதான், சார்ஜ் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு. அதே மாதிரி சார்ஜும் போட்டுக்கிட்டு சூப்பராக வந்தாச்சு. வாங்க போகலாம். இப்போ இந்த ரவுண்டானா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டானா வந்து துவாரகா ரயில்வே ஸ்டேஷனோட ரவுண்டானா தான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. ஸோ இப்படியே நேராக வெளில போனால் துவாரகா டவுனு இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்படியே வந்து அப்படியே வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போனால் துவாரகா ரயில்வே ஸ்டேஷன். ஃபைனலாங்க. அப்பா நடந்து நல்லா வேர்த்துருச்சு. இப்போ ட்ரெயின் இருக்குது போல், கூட்டம் குமியுது. அப்புறம் ஃப்ரீ ஆகிடும் அந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம். எல்லாம் தும்மு ஏறுறாங்க. என்னென்னா இங்கே உங்கள் ஃப்ளைட் கிடையாது, எதே பை ரோட் போகணும், பை நீங்கள் ட்ரெயின் தான் போகணும். அதனால் எல்லா மக்களும் வந்து இங்கே வந்து தான் போகிறாங்க. பை ரோட் போகிறவங்க இருக்காங்க, பட் அதோட இது ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிடும். பை ரோட்னால் நீங்கள் இங்கேருந்து 10 hours 12 hours நீங்கள் எங்கே போகிறதா தான் போகணும். இதெல்லாம் நீங்கள் கீழே உட்காந்து அலுங்காமல் குலுங்காமல் போய் அந்த ஊரில் இறங்கிடலாம். அதுதான் மேட்ரு. இது பண்ணுறாங்க அவங்க குறைக்கிறாங்க போல இருக்குது. சரி நமக்கு எதுக்கு? இங்கே பாருங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். பாருங்க பையன்
பார்க்க போட்டிருக்காங்க அந்த பையன். சும்மா ஏதோ விளையாட்டு பையன், ஏதோ விளையாட்டு காமிக்கலாம்னு நினச்சா நாக்கு நீட்டுறான். உள்ள பார்க்க இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வயசுலேயே பாருங்களேன், நாக்கில் பார்க்க போட்டு சுற்றின்னு இருக்கிறான். இப்போ பயந்துட்டேன். ஏன்னா ஏதோ நாக்கில் ஏதோ வச்சுருக்கானே, என்னடா நான் பார்த்தா யாருமே வழியே மறைக்கல. எதுக்கு அத்தனை ஆறு அடிச்சானே தெரியல. மெண்டல். வாசல் நிறைய கடை இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டேஷனுக்கு போவோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட ஏதாச்சும் பொறுமையாக வந்து நம்ம லாக் ரூமில் ஏதாச்சும் வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்லாம். செம்ம எடுப்போம். இப்போ உட்காந்து சில்லுன்னு தண்ணியை குடிச்சோம்னா சரியாக இருக்கும். சார்ஜ் போடணுங்க, எல்லாத்துக்கும் சார்ஜ் கம்மியாயிடுச்சு. இப்போ சோலோ விளாகிங்கில் ட்ராவல்லே இந்த சார்ஜ் பெரிய தொல்லைங்க சாமி. முடியல. துவாரகா ரயில்வே ஸ்டேஷன் வரணும். துவாரகா ரயில்வே ஸ்டேஷன். ஓ இப்படி தான் இருக்குமா ஆஃபீஸர்ஸ் ரெஸ்ட் ரூமா? ரெஸ்ட் ஹவுஸ், சாரி ரெஸ்ட் ஹவுஸ். துவாரகா அது கூட பாருங்களேன், என்ட்ரன்ஸ் கூட பாருங்களேன், கோயில் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஒரு இன்ஜின் இருக்கு. சரி வாங்க உள்ளே போய் உட்காருவோம். செம டயர்டு. டைம் எத்தனை இருக்கு சொல்லுங்க? 7:32. 7:32க்கு நம்ம ஊரில் எப்படி இருக்கும், இந்த ஊர் எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க பெஸ்ட்டு. எப்பயுமே இங்கே சன்செட் லேட்டு, சன்ரைஸும் லேட்டு. இன்னமும் அந்த சன்லைட் ஷேட்டர் ஆகுது பாருங்க. என்ன ட்ரெயின்னா நம்ம நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலைல வந்தோம்ல, அதே ட்ரெயின் இப்போ ரிவர்ஸ்க்கு போகுது. அதாவது ஓஹாவிலிருந்து இப்போது கிளம்பி நேராக சோம்நாத்துக்கு போகுது. ஜாம்நகர் ராஜ்கோட் வழியாக காலையில் சோம்நாத்துக்கு போகுது. அது எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்கள். ஃபுல் கூட்டம். இந்த ட்ரெயினு தான் எல்லா கூட்டமும். இதுக்கப்புறம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. இதுக்கப்புறம் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று இருக்குது ராஜ்கோட்டுக்கு. அது வந்து காலையில் 4:30 மணிக்கு போகலாம் போல். அது 9:30 எடுக்கலாம் இங்கேருந்து. அது எல்லாமே அன்ரிசர்வ் தான், இது இருக்காது. ஓஹாலேருந்து காலியாக தான் வருவாங்க, பெருசாக யாரும் ஏற மாட்டாங்க. நடுவில் வந்து மதிப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. மிதப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஷன் வந்து இந்த இதுதான் துவாரகா தான். அவ்வளோதான், மொத்த டிக்கெட்டும் ஏறிடுச்சுங்க. இது அந்த ரிசர்வேஷன் தானே, ஏன் எல்லாம் இப்படி ஏறுறாங்க தெரியல. ஏசிலையும் அப்படி தான் ஏறுறாங்க, நான் ஏசிலையும் அப்படி தான் ஏறுறாங்க. ஆனால் ஏசியில் இன்னும் மோசமாக இருக்கும். மணி 8:45ங்க. இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இது எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சு. நான் அந்த ட்ரெயின் இருக்கிறதுக்காக உள்ள போனால் தூங்கிடுவேன். அங்கே டார்மெண்ட்ரி இருக்குது, அவங்க போய் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இங்கே 1 ஹவருக்கு வந்து 50 ரூபா. இது லான்ச்சு 1 ஹவருக்கு 50 ரூபா. அதுக்கு அந்த டார்மெண்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அது பெஸ்ட்டு. அது ரேட்டில் என்னங்க தாங்க நான் போய் சொல்கிறேன். வாங்க இந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். கிளம்பிடுச்சுங்க சோம்நாத்துக்கு வண்டி. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ட்ரெயின் மூவ் ஆகுது.
என்னன்னு தெரியலங்க. பார்த்தீங்களா எப்பா ஒரு லேடி ரன்னிங்லேயே ஏற போயிட்டாங்க. இந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அவ்வளோதான். சோம்நாத் காலையில் போய் ரீச் ஆயிருங்க அந்த ட்ரெயின். ரெண்டு இன்ஜின் போட்டிருக்காங்க இதுக்கு. வேப் 7 வேப் 4 போட்டிருக்காங்க. இதான் வந்து ராஜ்கோட் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ங்க. நைட்டு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சப்போஸ் யாராவது வந்து ஓக்காலேருந்து இப்போ நைட் டைமில் வந்து இதுக்கு போகணும் ஃபார் என்ன அகமதாபாத் இந்த மாதிரி சிட்டிக்கு போகணுன்னா இதில் போய் மாறி ராஜ்கோட்டை போய் மாறி போய்க்கலாம். காலையில் 4:30 மணிக்கு ராஜ்கோட் போகிறோம். எல்லாமே அன்ரிசர்வ் தான், நீங்கள் ஏறி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கோச் தான் இருக்குது. அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஓகா டு பேசஞ்சர் ட்ரெயின் போட்டிருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். அச்சுக்கோ இதுக்கும் அச்சுக்கோ. இந்த 3 பேர் இருக்காங்க. இவங்க கூட தான் நம்ம வந்து இந்த ஆள் இவர் அந்த கை குழந்தை நம்ம இந்த 3 பேர் கூட தான் நம்ம வந்து இந்த கோவில் வரைக்கும் போனோம் ஆட்டோவில் ஷேர் பண்ணி. அதாவது நாகேஸ்வர் டெம்பிள் 3 பேர் தான் ஆட்டோவில் போனாங்க. அவங்க கூட தான் நம்ம வந்து ஜாலியாக. அவன் ஃபஸ்ட்டு ஏன் இவங்கெல்லாம் ஏற்றுறேன்னு மாதிரி கேட்டார். அவர் கேட்டார் ஏன் இவங்கெல்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னு. சார் ஒரு டிக்கெட் ஏறினா எனக்கு காசு சார் அந்த மாதிரி சொல்லிப்பார் போல். சரி ஏறி தோற அப்படின்ட்டு. யுவர் நேம்? Arjun Tiwari. Arjun Tiwari. You are studying? Which class? 9. Where you are studying? Lucknow. Lucknow. So you are visiting for temple. Okay. See you. Bye bye. பாருங்க சின்ன பசங்கள்லாம் இப்போ யூடியூப்லாம் ஃபோன் விளாண்டு ரெகுலராக ஃபாலோலாம் பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து நான் வீடியோ மட்டும் எடுக்கல, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அப்படியே வாங்கி 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 சேர்த்துக்கிட்டேன். இதோட மொத்தம் 19 ஃபாலோவர்ஸ் எனக்கு 4 நாளில். இவ்வளோலாம் எனக்கு சும்மா நான் வீடியோவே போடாமல் எனக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க. அதெல்லாம் வந்ததே கிடையாது எனக்கு. சரி வாங்க, அந்த ட்ரெயின் கிளம்பும்போதுன்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க கோச்சை. துப்புறாங்க, உள்ளேயே துப்பிக்கிறாங்க, உள்ளேயே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி ஒரு ரயில்வேயால் ஒரு கோச்சை மெயின்டைன் பண்ண முடியும்? பண்ணணும், ஆனால் நம்மளும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்ல. வெரி பேடுங்க. சரி ஓகே, நம்ம டார்மெண்ட்ரிக்குள்ளே போவோமா? வாங்க.